ட்ரம்ப்புடைய மூக்கை மீண்டும் ஒரு முறை உடைச்சிருக்கிறாங்க ஈரான். ட்ரம்ப் எதற்காக பொய் சொன்னார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அப்படிதான் அந்த உலக அரசியல் பேசு பொருளாக மாறி இருக்குது. ட்ரம்ப் நேற்று ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, கத்தாரில் ஈரானும் அமெரிக்காவும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. ட்ரம்பினுடைய மருமகன் அவரும் இன்னொன்று உயர் அதிகாரியும் தான் நேரடியாக கத்தார் பயணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். அந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட போகிறதில்ல, நாங்கள் எங்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த போகிறதில்ல அப்படிங்கிற வெளிப்படையாகவே அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்லணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல எழுது இல்லையா? இதற்கு பதில் தேடும் முயற்சியும் அதே நேரத்தில் ஈரான் ஏன் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையை தவிர்க்கிறாங்க? இவ்வளவு பெரிய வல்லரசு நாடு என்று சொல்லக்கூடிய யுஎஸ்ஏவை எப்படி ஈரான் கையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுவதும் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. ஈரான், யுஎஸ்ஏ, இஸ்ரேல் அப்படிங்கிற 3 நாடுகளுக்கு இடையான போர் அப்படிங்கிறது ரொம்பவும் ஆக்ரோஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. சமீபத்தில் நடந்துச்சு அப்படின்னா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்து ஒப்பந்தம் போடப்பட்டு சமீப காலமாக என்ன பண்ணுச்சு, போர் நிறுத்தலம் அப்படிங்கிறது ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருந்தாலும் கூட இப்போ பிரச்சனையாக இருக்கக்கூடியது அந்த ஹார்மூஸ் அப்படிங்கிறது தான். ஈரான் ஹார்மூஸ் நீர்முனையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த எண்ணெய் கப்பல்கள் பயணப்படுவதை ஈரான் கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனால எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வர்த்தகம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் தொடர்ந்து பயணிக்குது. அமெரிக்கா அப்படிங்கிறத தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறதும் ஒரு வியாபாரி அப்படிங்கிறதுனால பிஸ்னஸ் ரிலேட்டடாக, எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக செய்யக்கூடிய நபராகத்தான் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறாரு. பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, வெனிசுலால அவர் நாட்டை முழுவதுமே கைப்பற்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே கச்சா எண்ணெய் அதிகமாக கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி கச்சா எண்ணெய் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளை டார்கெட் பண்ணி தாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஈரானாக இருக்கட்டும், வெனிசுலாவாக இருக்கட்டும், ரஷ்யா இந்த உக்ரைன் போருக்கு இடையிலே கூட இந்த கச்சா எண்ணெயுடைய ஃபேக்டர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ கச்சா எண்ணெய் யார் கட்டுப்படுத்தி தனக்குள்ள வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லரசாக இருப்பாங்க அப்படிங்கிறத அமெரிக்கா ரொம்ப தெளிவாக உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை நோக்கி தான் ட்ரம்ப் காய்கள் நகர்த்திட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஹார்மூஸ் நீர்முனை அப்படிங்கிறது இதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்குது. ஈரான் தடுத்து வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பயணம் படுவது அப்படின்னு தடைபடுது அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு ட்ரம்பினுடைய நோக்கத்திற்கு தடையாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரானின் மீது வான்வழி தாக்குதலை மீண்டும் ஒரு முறை தொடங்குறாரு டொனால்ட் ட்ரம்ப். அதற்கு ஈரான் எந்த ஒரு சலிப்பும் காட்டாமல் மீண்டும் எதிர்த்தாக்குதலை மிகவும் ஆக்ரோஷமாக பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதன் காரணமாக இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் தணிஞ்சிருந்துச்சு இல்லையா, அது மீண்டும் ரொம்பவும் ஆக்ரோஷமாக வருது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்படி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்க அதே நேரத்தில் இந்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. பேட்டியை தாண்டி தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு முக்கியமான பதிவு ஒன்று போடுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈரானுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கத்தார் தலைநகர் தோஹாவில் நடக்க போகுது. ஈரான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை பண்ண சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிற தோணியில் ட்வீட் ஒன்று போடுறாரு. அதில் இன்னும் முக்கியமான குறிக்கிறார் அப்படின்னா, ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. அதன் அடிப்படையாக வச்சு தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அடிக்கும்போது அமெரிக்க ஊடகங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசப்படுது. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறத காட்டிட்டாரு. அந்த பிஸ்னஸ் தோணிதான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவழைச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து அமெரிக்க ஊடகங்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப உடனடியாக ஊடகங்கள் என்ன செய்தி வெளியாகுது அப்படின்னா, அந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய, தனிச் செயலாளராக இருக்கக்கூடிய அவருடைய மருமகன் அவரும் சரி, இன்னும் உயர் அதிகாரிகள் உடனடியாக கத்தார் தலைநகர் தோஹாவிற்கு விமான பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை தொடங்க போகுது அப்படிங்கிறதுலாம் ஊடகங்களில் செய்தியாக வருது, புகைப்படங்கள் வீடியோக்களாக வருது. அப்படி கொண்டிருந்த சில நிமிடங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, ஈரானிடமிருந்து ஒரு செய்தி வருது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போறது இல்லைங்க, அமெரிக்காவுடைய அந்த அழுத்தத்துக்கு நாங்களாம் அடிபணிய போகிறதில்லை, நாங்கள் எங்கேயும் பேச்சுவார்த்தை போகிறதில்லை, அணு ஆயுதம் வச்சுக்கணுமா வச்சக்கூடாது அப்படிங்கிறத அமெரிக்கா முடிவு பண்ண முடியாது, எங்களுக்கு இன்று இறையாண்மை இருக்குது அப்படின்னும், எங்களுக்கு வரலாறு இருக்குது அப்படின்னும், நாங்கள் யாருக்கும் அடிபணிந்து போகிறதில்லை அப்படின்னும் வெளிப்படையாகவே அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது பொய்யா அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான கேள்வியை சர்வதேச ஊடகங்கள் கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. ஏன்னா சில நிமிடங்களிலேயே ஈரான் இந்த மறுப்பை சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்காட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதம் ஈரான் தருவதற்கு முன்பாகவே டொனால்ட் ட்ரம்ப் முந்திக்கிட்டு போய் அமைதி பேச்சு நடத்த போது நாங்கள் பண்ண போகிறோம், கத்தாருக்கு போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை எதற்காக வெளியிடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கை சர்வதேச ஊடகங்கள் அமெரிக்காவை நோக்கியும் டொனால்ட் ட்ரம்ப்பை நோக்கியும் கேட்க தொடங்கியிருக்கிறாங்க.
சர்வதேச ஊடகங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இமேஜை முற்றிலுமாக சரிஞ்சு போயிருச்சு அப்படின்னும், கொடுத்த பில்டப்புக்கு ஏற்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் ஒருபடி மேலே போயிட்டு அமெரிக்கா, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த நாடுமே எங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது, அமெரிக்காவோட இது மாதிரி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணமாக இந்த பில்டப் பண்ணாங்க இல்லையா, மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தை கொண்டு வந்துட்டாரு, ஈரான் வான்வழி தாக்குதல் மூலமாக ஹார்முஸ் நீரிணையை திறந்து விட போறாரு அப்படின்னு பல்வேறு விதமான பேச்சுக்கள் ஊடகங்கள் மூலமாக மிகப்பெரிய பிம்பம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டது. அந்த கட்டமைக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஈரான் அதை சுக்குநூறாக உடைச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஈரானினுடைய செயல் அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, தொடர்ந்து அமெரிக்கா போன்ற உலக வல்லரசு என்று சொல்லக்கூடிய நாடோட எதற்கு மோதல் போக கடைபிடிக்கணும். ஈரான் வந்து ஓகே அப்படின்னு அமைதி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு போயிடலாம்ல அப்படின்னு ஒரு பேச்சு வந்து ஒரு பக்கம் அடிபடுது. அதை ஏன் மறுக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஹார்மோஸ் அப்படிங்கிறது முழுவதுமாக அமெரிக்காவின் கண்ட்ரோலுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க, அமெரிக்காவும் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஈரான் அந்த நாடுகளை எதிர்த்து இருக்கும் பொழுது எப்படி அணு ஆயுதம் வச்சிருக்க மாட்டோம், வச்சிருக்க கூடாது அப்படின்னு கட்டளையை வந்து எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த போர் இழப்பீட்டு தொகை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஈரான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை சொல்றாங்க. அதையும் தாண்டி உள்நாட்டு அரசியலுக்குள்ளேயே சில மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய அழுத்தமாக இருக்குது அப்படின்னும் அந்த ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இது போன்ற விஷயங்கள்ல ஈரானுக்கு என்று ஒரு தனியாக இறையாண்மை இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற விஷயங்களை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அழுத்தத்தை வந்து ஈரான் அவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது போன்ற ஒரு சூழல் நீடிக்கும் பொழுது உலக பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பல்வேறு முறையில் பல்வேறு தலைவர் பேசியிருக்கிறாங்க. அந்த தான் மீண்டும் சொல்ல போறோம். அதாவது கச்சா எண்ணெயினுடைய 20% போக்குவரத்து அப்படிங்கிறது ஹார்மோஸ் நீர்மொழியின் வழியாக வருது. இப்போ தொடர்ந்து ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வழியில் யாருமே வந்து பயணப்படக்கூடாது, ஹார்மோஸ் நீர்மொழி வந்து பூட்டி வைக்கிறாங்க. அந்த பக்கம் எந்த ஒரு கப்பல் போச்சு அப்படின்னா அது மீது தாக்குதலை நடத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது கச்சா எண்ணெயினுடைய தேவை அதிகமாக இருக்கும், அதற்கான வரவு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது விலை உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவிற்கு இதனால் பாதிப்பு ஏற்படாது. அமெரிக்காவின் நாட்டுக்குள்ளே வந்து கச்சா எண்ணெயோட தேவை அப்படிங்கிறது அவங்க தண்ணீரை பெற்றிருக்கிறாங்க இருக்குது. ஆனால் அமெரிக்கா டாலரை பயன்படுத்தி பல்வேறு நாடுகள் வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக டாலரினுடைய மதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஹார்மோஸ் நீர்மொழியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈரான் வந்து அணைவிச்சு வைக்கிறதுனால இந்த போக்குவரத்து வந்து பாதிக்கப்படுவதன் மூலமாக கச்சா எண்ணெய் வந்து வர்த்தகம் கூட தடைப்படுது. அதன் மூலமாக டாலரினுடைய நிகரான மதிப்பு அப்படிங்கிறது குறையுது. அதையும் தாண்டி ஈரானும் சரி ரஷ்யாவும் சரி போன்ற நாடுகள் என்ன பண்ணுறாங்க, டாலரை தவிர்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பணத்தின் மதிப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதன் மூலமாகவும் டாலருக்கு மதிப்பு அப்படிங்கிறது உலக அளவில் சரிவை சந்திக்குது. இதன் மூலமாக அமெரிக்காவின் பொருளாதாரம் சரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அமெரிக்காவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா உலகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கச்சா எண்ணெயை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது அப்படின்னும் அதோட செயல்பாடுகள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். வெனிசுலாவை கைப்பற்றினாங்க, ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அது மாதிரி அது இப்போ இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் அமெரிக்காவின் சொல் பேச்சு நடக்கக்கூடிய நாடுகளாக தான் இருக்கிறாங்க. கல்ஃப் கண்ட்ரிஸே நேரடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. எல்லாருமே ஒரே முஸ்லீம் அப்படிங்கிற இதுக்குள்ள தான் பிரிவுகள் இருந்தாலும் கூட எல்லாரும் முஸ்லீம் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதா சொல்ல முடியக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே சண்டைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஈரானை ஒட்டுமொத்தமாக கல்ஃப் கண்ட்ரிஸ் எதிர்க்கிறாங்க. இப்படி இருக்கிறதன் காரணமாகத்தான் கச்சா எண்ணெயா அப்படின்னா அது அமெரிக்காவின் வழியாக போகணும், இல்லை அமெரிக்காவிடமிருந்து போகணும், இல்லை அமெரிக்கா டாலரை பயன்படுத்தி போகணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய இலக்காக இருக்குது. ஸோ அந்த அமெரிக்காவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அமெரிக்காவின் மக்களின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது சரியாகத்தான் தோணும். ஏன்னா டாலருக்கு நிகரான மதிப்பு அதிகரிக்கும் பொழுது பொருளாதாரம் அப்படிங்கிறது பொருளாதார நிலை அப்படிங்கிறதும் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு நல்லது தான். ஆனால் அந்த ஒரே ஒரு நாட்டிற்காக மற்ற அனைத்து நாடுகளும் பல்வேறு வகையான இன்னல்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னும் அதை மற்ற நாடுகள் இறையாண்மை சம்மதிக்க மறுக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த போருக்கு மிக மையமான காரணமாக இருக்குது அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். ஓகே மக்கள், நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வந்துட்டோம். 2 விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, ஈரான் வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து முற்றிலுமாக தவிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது அது மீண்டும் மிகப்பெரிய ஒரு போரை வந்து ஏற்படுத்துவதற்கான காரணத்தையாக இது அமையும். இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய்த்தினுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை வந்து உலக அரங்கில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதும் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அவங்க மிகப்பெரிய போரை வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த அமைதி பேச்சுவார்த்தையை வந்து ஈரான் வந்து தடுத்திருப்பது, நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லியிருப்பது என்ன விதமாக
விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உலக அரசியலும் சரி, டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஈரானுக்கு எதிரானதாக இருக்குதா, இல்ல ஒட்டுமொத்த உலகிற்கும் எதிரானதாக இருக்குதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.